அனீஷ்கிட்டையும் சந்தாக்கிட்டையும் இங்கே சேரன் சொன்ன விஷயம் ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சியை கிளப்புது. சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சந்தாவுக்கும் இதை ஏற்றுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கதான் செய்து தன்னுடைய முடிவை சொன்ன எங்கள் சேரனும் கூட எங்கள் சந்தாக்கிட்ட அதை பற்றி பேசவும் செய்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு சந்தா, உன்னை நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை, எப்போதுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் அனீஸ், அது வரைக்கும் நீயும் சந்தாவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே சேரனும் சொல்லிடுறாங்க. சேரன் வீட்டில் இருக்காங்க. அந்த நேரத்தில் இங்கே வீட்டுக்கு எப்போதும் போல் நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க இங்கே முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. முதல்ல இவங்க வாழ்க்கையில் வந்துட்டு நல்லபடியாக இருந்தால் தான் நாம் இந்த கல்யாணத்தை பற்றின சிந்தனைக்கே வர முடியுன்ற நினைப்பிலையும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வானதியுடைய பிரச்சனை இங்கே பாண்டியனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. வானதி இங்கே பாண்டியனை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், இனி உன் கடைக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதே போல் தான் அடுத்த நாள் காலையிலையும் பாண்டி தன்னுடைய மெக்கானிக் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்ச கண்ணன் ப்ரோ கூட எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் வானதி அந்த பக்கமாக போக இதை பார்த்தேன் இங்கே கண்ணனும் அங்கே பாருங்க ப்ரோ, அங்கே வானதி போகிறா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது வானதி இங்கே திரும்பி கூட பார்க்காம போக பின்னாடியே ஓடுறாங்க. பாண்டியனும் வானதி கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக. ஒரு கட்டத்தில் அதுக்கு மேலே பேச முடியலை. ஏன்னா அவங்க அம்மா அப்பா சொன்னது எல்லாமே நினைவுக்கு வந்து திரும்ப வரவும் செஞ்சுறாங்க. இங்கே வானதி பயங்கர கோபத்தில் பாண்டி மேலே இருக்கவும் செய்கிறாங்க. இதனால் வானதி ஒரு வார்த்தை கூட இங்கே பேசவும் இல்லை. போன வேகத்தில் இங்கே சந்தாவை தான் பார்க்குறாங்க. சந்தாவும் அனிஷும் கடைக்கு போயிட்டு வந்ததை பார்த்ததும் வானதி போயிட்டு நிற்கவும் செய்கிறாங்க. ஆமாம், நீங்களும் சேரனாவும் எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே அனீஷ் வந்துட்டு இல்லைம்மா, சேரன் பையா கூட அன்னைக்கு தான் வந்து பேசினாரு, இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்கலை, ஏன்னா நிலாவும் சோழனும் சேர்ந்து சந்தோஷமாக என்னைக்கு வாழ்கிறாங்களோ அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு பையா அப்படின்னு எங்கள் வானதி கிட்ட அனீஷ் சொல்கிறாங்க. அனீஷ் சொன்னதை கேட்டதுமே எங்கள் வானதிக்கு ரொம்ப கோவம் வருது. அது எப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க? பிடிக்காம தானே பொறுக்கி கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த வீட்டில் இருக்காங்க, அதுவும் டிவோர்ஸ் வரையும் கேஸ் வரையும் போயிட்டுருக்கு, அதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாதா? அதுக்காக எதுக்காக அவங்க கல்யாணத்தை தள்ளிப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நானும் அதை பற்றி தான் பையா கிட்டே கேட்டேன். இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக நடக்குன்ற ஒரு பெரிய ஒரு ஆதரவை கொடுக்குது, அதனால் நான் வந்து வெயிட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பையா சொன்னதுக்காக நானும் சந்தாவுமே இங்கே வெயிட் பண்ணலான் தான் இருக்கும், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்கே. பாண்டியை என்ன தான் நான் வேணான்னு வெறுத்து ஒதுக்குனாலும் அவன் கடைக்கு நான் போகாமல் வந்தாலும் இப்போ வரைக்கும் என் மனசு படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். பாண்டிகிட்ட பேசாமல் பாண்டியை பார்க்காம என்னால் இருக்க முடியலை. ஆனால் வேறு வேலை இல்லையே, இனிமேல் பாண்டி கடையில் போய் உட்காந்துருந்தானா அது பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் அதுக்காக பாண்டிக்கிட்ட என்னால் பேசாமலும் இருக்க முடியாது. சேரன் அண்ணா கல்யாணம் முடிஞ்சதும் தான் கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன்னு பாண்டி சொன்னான். இப்போ சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு இருந்தும் அவர் நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? நீங்களாவது கொஞ்சம் பேசி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல. பையா கிட்ட நாங்கள் எவ்வளோதோ பேசி பார்த்துட்டோம், ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல. இனிமேல் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக நிலா கிட்ட பேசுங்க, நிலா கிட்ட பேசினாதான் எல்லாமே முடிவுக்கு வரும், வேணா சொல்லுங்கள் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு வானதி சொல்ல. இங்கே அந்த அனிஷும் அந்த சந்தாவும் சேர்ந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட. இங்கே வானதி, என்ன பார்க்குறீங்க, நான் வரட்டுமா? ஏன்னா எனக்கும் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அப்போ நானும் நீங்களும் அந்த வீட்டுக்கு போகணுன்னா நிலா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நிலா அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்ல. இல்லைம்மா, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அனிஷ் சொல்லிட்டு சந்தாவை கூட்டிகிட்டு போக. ரொம்ப தான், நாம் இவங்க கல்யாணத்தை பற்றி பேசலான்னு நினச்சிட்டு இவங்க கிட்ட வந்து சொன்னால் என்னையே வர வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறாங்களே. இந்த கோபத்தில் தான் வானதியும் இருக்காங்க. இப்போது அனிஷு அந்த சந்தா ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரே விஷயம், பேசாமல் நம்ம நிலவை பார்த்து பேசலாமா? ஏற்கனவே ஊரில் ஏகப்பட்ட பிரச்சனை, உன்னை எப்போ இந்த ஊர்லேருந்து கூட்டிகிட்டு போகலான்ற முடிவில் இருக்காங்க. முன் தாய்மாமனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அது நடக்கக்கூடாதுன்னா சந்தா நிலவை பற்றி பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பிரச்சனை எதுவும் வராதா? அப்புறம் சேரன் நம்மக்கிட்ட கோச்சிக்க மாட்டாரான்னு அங்கே சந்தா கேட்குறாங்க. எங்கள் அனிஷும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாத அனிஷ் என்ன பண்ணுறாங்க, நேராக இந்த நிலாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. நிலாவும் வீட்டில் இருக்க. அனிஷ் வரதும் இந்த நேரத்தில் சேரன் நான் வீட்டில் இல்லையே, அவர் வேலை பார்க்குற இடத்துல இருப்பார், நீங்கள் போகலன்னு சொல்லி கேட்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமான்னு அனிஷ் சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு அங்கே நிலா கேட்க தனியாக வீட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போன அனிஷும் நிலா கிட்ட இந்த மாதிரி சேரன் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எங்கள் குடும்ப சூழ்நிலை பையாவுக்கு தெரியும், ஆனாலும் இப்போ இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, எப்போ வேணாலும் எங்கள் தாய்மாமனால் பிரச்சனை வரலாம். இங்கே சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள் பிடிமாதமாக நிற்கிறான். ஆனால் இங்கே சந்தாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. சந்தாவை எங்கள் சேரன் அண்ணா கையில் ஒப்படைச்சிட்டேன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கலாம். ஆனால்
இப்போ என்னால் சந்தாவை தனியாக வச்சு பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களையும் சொல்ல இதை கேட்ட நிலாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே நடேசன் வந்துடுறாங்க. என்ன அனிஷு இந்த நேரத்தில் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லும்போது உடனே நிலா, நான் தான் வர சொன்னேன், வீட்டில் இனி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம்ல, அதுக்காக தான் அதை பற்றி பேசலான்னு சொல்ல. ஆமாம், சேரன் எங்கன்னு சொல்லி கேட்க, அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, இங்கே நிலா பொண்ணு கூப்பிட்டதுனால தான் நான் ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு அனிஷா இங்கேருந்து கிளம்புறாங்க. நிலா யோசனை பண்ணியபடி நிற்கவும் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட. ஆனால் அதுவே வானதி வந்து பேசியிருந்தா, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி தான் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுனாலேயோ என்னவோ அனிஷ் அந்த வானதியை கூட கூட்டிகிட்டு வரல, தான் மட்டும் நிலாவை தனியாக பார்த்து பேசி இங்கே புரிய வைக்கவும் செஞ்சுருக்காங்க. வீட்டுக்கு ஈவினிங் எங்கள் சேரன் வராங்க. அதே நேரத்தில் சோழன் வரும்போது, சோழன் வாங்க அப்படின்னு தனியாக உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போக, திரும்ப ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு பதட்டத்தோட சேரன் நிற்கிறாங்க. சோழன் உள்ளே போனவங்க கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சோழன், உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா இந்த வீட்டில் நீங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் காட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் சோழன் சந்தோஷத்தோட கேட்க, இங்கே பாருங்கள், இது வெறும் நடிப்பு மட்டும்தான், இந்த கல்யாணம் எப்படி நடிப்போ அதே போல தான் இதுவும். இங்கே சேரன் அண்ணாவுக்கும் இங்கே பாண்டிக்கும் கல்யாணம் ஆகணும், 2 பொண்ணுங்க இந்த வீட்டுக்கு வரணும், நாம் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுன்றது கனவுல கூட நடக்காத விஷயம். ஆனால் நடிக்க செய்யலாம்ல, உங்கள் அண்ணனுக்கு இங்கே எந்த சந்தேகமும் வரக்கூடாது, சேரன் அண்ணா சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய யோசனையை முடிவு பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நிலா சொன்னதை கேட்டதும் சோழன் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்தாலும், இந்த விஷயத்தை எப்படி அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் நீங்களும் நானும் சந்தோஷமாக வாழ போகிறோம், அதை பற்றி மட்டும் பேசுகிற மாதிரி இங்கே நடித்தா போதும், ஆனால் ஓவர் ஆக்ட் பண்ணி எதையுமே கெடுத்துறாதீங்க, சரியா? அப்புறம் நான் இப்போ வெளியே வருவேன்னு சொல்லிட்டு நிலா என்ன பண்ணுறாங்க, சோழனை வெளியே அனுப்பிட்டு நிலா பின்னாடியே வராங்க. என்னப்பா ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்னப்பான்னு சொல்லி கேட்க, எங்கள் டிவோர்ஸ் கேஸ் விஷயமா பேசணும்னு தானே இவரை உள்ளே கூப்பிட்டுன்னு சொல்ல, இங்கே சேரனுடைய முகமும் வீட்டில் மற்றவங்களுடைய முகமும் பாடி போக, ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, நானும் நிலாவும் டிவோர்ஸ் வேணான்னு சொல்லி வக்கீல்கிட்ட பேசலான்னு இருக்கோம் அதானங்க அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணே, இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன், நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடலான்னு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. என்னப்பா நிலா சொல்கிறேன்னு அது சந்தோஷத்தில் எங்கள் சேரன் முகமே அப்படியே சந்தோஷமாக, ஆமாண்ணே, எனக்கு இந்த வீட்டை விட்டோ உங்களை விட்டோ போகிறதுக்கு மனசு இல்லை, அதுக்கு இந்த வீட்டில் இருக்கலான்னு தான் தோணுது, அதுவும் இல்லாமல் நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டால் இந்த வீட்லையோ இந்த ஊரில் உள்ளவங்களும் மற்றவங்க என்ன பேசுவாங்கன்றதும் புரியுது, அதுவும் இல்லாமல் என் மேலே அன்பா அக்கறையாக இருக்க ஒரே ஆள் இந்த வீட்டில் சோழனும் இருக்கார். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு பிடிக்காத கல்யாணம் தானே, ஆனால் அதே நேரத்தில் இந்த வீட்டை விட்டும் இல்லை உங்களை விட்டு போகிறதுக்கு என் மனசுக்கு எங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன், நாளைக்கு நாம் போய் கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க கன்ஃபார்மாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிலா, நீ உண்மையை தான் சொல்கிறியாப்பான்னு சொல்ல, ஆமாண்ணே, இனி நான் இங்கே உங்கள் கூட சோழன் கூட எல்லார் கூடயும் சந்தோஷமாக இருக்க போகிறேன், சோழன் தானே என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு நிலா சொல்ல, என்னப்பா திடீர்னு நீ இப்படிப்பட்ட மாற்றத்தை கையில் எடுக்க என்னப்பா காரணம் அப்படின்னு சேரன் கேட்குறாங்க. அதுக்கு நிலாவும், இல்லைண்ணே, நானும் இந்த விஷயத்தை பற்றி நிறைய நாள் யோசிச்சு சிந்திச்சும் பார்த்துருக்கேன், இப்போவே என்கிட்ட தப்பாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த ராகு உட்பட. ஒருவேளை நான் இந்த வீட்டை விட்டோ இல்லை சோழனை விட்டோ போனாலும் அந்த ராகுடைய பிரச்சனை எனக்கு தொடர்ந்து வரும். இது என்னுடைய சுயநலமாக நான் யோசித்தாலும் கூட கொஞ்சம் இதை ஆழ்ந்து யோசிக்கும் போது தான் இந்த வாழ்க்கை தான் எனக்கு சரின்னு தோணுச்சுன்னு அப்படின்னு சொல்லி இங்கே முடிவெடுத்த நிலாக்கிட்ட, நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கணும் தாப்பா, நான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், இருங்க நான் போய் எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் செய்கிறேன்னு உள்ளே ஓடிடுறாங்க சேரன். இதெல்லாம் பார்த்துட்ருக்க எங்கள் சோழன் ரொம்ப சந்தோஷத்தோட நிலாவை பார்க்க, இது வெறும் நடிப்பு மட்டும்தானு கண்ணாலேயே நிலாவை பேசிட்டு உள்ளே போகிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த பல்லவனை பாண்டியும், ஏன்னா நீயும் அண்ணியும் வேறு எதுவும் ட்ராமா பண்ணலையே, உண்மைதானே சொல்கிறீங்க, அப்புறம் நம்ப வச்சு கடைசியில் என்னை ஏமாத்திர மாட்டீங்களே என்ன பல்லவன் கேட்க, டே பல்லவா அதெல்லாம் எதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சோழனும் பாண்டியுமே அதை நம்பிடுறாங்க. இந்த ஒரு நாளுக்காக தானே சேரனை நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, இதை கேட்கும்போது எங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே வந்த சோழன் கேட்டேன், எனக்கு என்னமோ சரியாக படலை, இதுங்க 2 சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுதுங்கன்னு இங்கே நேரடியாகவே நடேசன் சொல்ல, ஆமாம் உங்களுக்கு வீட்டில் மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் தான் பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வேகமாக வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு பூ வாங்கிட்டு வந்து எங்கள் நிலா கிட்டே கொடுக்குறாங்க. நிலான்னு எல்லாரையுமே கூப்பிட்டு இங்கே எல்லாருக்கும் முன்னாடி நிலா கிட்டே பூ கொடுக்க, நீங்கள் தானே இங்கே கேட்டீங்க ஆசையாக எங்கிட்ட பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு பூ கொடுத்தப்ப வேண்டான்ற மாதிரி முகத்தை சுழிச்சிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சா, இன்னைக்கு நடிப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கல, இனி எப்படி இந்த நடிப்பை உண்மையாக்குறேன்னு பாருன்னு சேரன் நினச்சிக்கிட்டே நிலா கையில் கொடுக்க, என்னப்பா பார்த்துட்ருக்க வாங்கிக்கப்பான்னு இங்கே
இங்கே சேரன் சொல்லும்போது சோழன் கொடுக்குறத எங்கள் நிலா வாங்கிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு கோவம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் சந்தோஷமாக அவங்க கண்ணு முன்னாடியே தலையில் வைக்கவும் செய்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, ஆனால் நாளைக்கு எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்ல, இல்லைப்பா நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன், சின்ன வேண்டுதல் தான், ஒரு சின்ன வேண்டுதல் தான், நான் போய் கோவிலில் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல, அண்ணா உன் கூட நான் எதுவும் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்று வேணாண்ணா, நான் மட்டுமே போய் பார்த்துக்கிறேன் நீங்கள் சேரன் சொல்லிடுறாங்க. தலைகால் புரியாத சந்தோஷத்தில் எங்கள் சேரன் இருக்க அந்த நேரத்தில் தான் சந்தா கால் பண்ணுறாங்க. சந்தா கிட்ட எங்கள் சேரன் விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையாவே வா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, உடனே அனீஷ் வந்து ஃபோனை வாங்கி, அப்போது பையா அப்போது சேரனும் நிலாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறிய, அப்போது உங்கள் கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம்லன்னு சொல்ல, கண்டிப்பாக அனிஷு, இதுக்கப்புறமா நான் எதுக்காக சந்தாவையோ உன்னையவோ கஷ்டப்படுத்தணும், கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம், முடிவெடுக்கலாம், நான் நல்ல நாள் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சேரன் ஃபோனை வச்சுட்டு அடுத்த நாள் சேரன் என்ன பண்ணுறாங்க, கோவிலுக்கு போகிறாங்க. ஒரு சின்ன வேண்டுதல் அதை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக. இங்கே சேரன் சைக்கிளில் போயிட்டுருக்க எதிர்த்தாப்பில் ராகு வராங்க. இது அந்த சேரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்துறாங்க. வண்டியை நிறுத்திட்டு இங்கே பக்கத்தில் வந்த ராகு கிட்ட இங்கே சேரன் ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டாலும் ராகு உடனே சேரன் கிட்ட கேட்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கான், நல்லா பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு சார் அப்படின்னு இங்கே சேரன் சொல்கிறாங்க. இங்கே இந்த பக்கம் நான் வேணா உங்களை ட்ரா பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு சைக்கிளில் போக தான் பிடிக்கும், சைக்கிளில் போனாலே எனக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும், அதனால தான் அப்படின்னு சேரன்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்ன விஷயம் இந்த பக்கமாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, கோவிலுக்கு வரலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அன்றைக்கி நீங்கள் சொன்ன விஷயத்தை பற்றி நான் நிலாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் நிலா விஷயத்துல எல்லாம் தலையிடுறீங்க, நான் தான் அன்றைக்கே சொன்னலை என்னைக்காச்சும் ஒரு நாள் நிலமை மாறும், நிலா எங்கள் சோழனை ஏற்றுப்பான்னு, ஆனால் நீங்கள் அதை காது கொடுத்து கூட கேட்காம எதுக்காக திரும்ப திரும்ப நிலாவை இங்கே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களால் திரும்ப திரும்ப நிலாவுக்கும் சோழனுக்கும் பிரச்சனை மட்டும்தான் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல, இதில் பிரச்சனை வரதுக்கு என்னங்க இருக்குது, ஏற்கனவே 2 பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க, அப்போ நான் நிலா கிட்ட தப்பாக பேசுகிறேன்னா அதுக்காக சோழன் கோவப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் இப்போ தான் அவங்க அப்படி இல்லையே, பொய் கல்யாணத்துக்கு எதுக்குங்க இந்த ட்ராமாலாம் அப்படின்னு சொல்லும்போது, போதும் நிறுத்துங்க அப்படின்னு இங்கே சேரன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அன்றைக்கி நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் நிலா கிட்டவே அப்படி பேசினேன், இப்போ வரைக்கும் நிலாவை என்னால் மறக்கவும் முடியல, உங்கள் வீட்டில் இருக்கிறத விட நிலாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நிலாவை ராணி மாதிரி வச்சு காப்பாற்றுவேன், அது மட்டும் இல்லை என்கிட்ட எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது தெரியுமா, அது போக நிலாவை நான் எப்படியெல்லாம் வச்சு பார்த்துப்பேன்னு நீங்களே கண்கூட பார்ப்பீங்க, சோழன் மாதிரி கார் டிரைவராக இருந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு எதையுமே செய்ய முடியாமல் கஷ்டப்படுற ஆளு நான் கிடையாது, நிலாவை நான் எப்படினாலும் நல்லா வச்சு பார்த்துப்பேன், நீங்களாவது கொஞ்சம் நிலா கிட்ட எடுத்து சொல்லலாம்ல அப்படின்னு சேரன் கிட்ட எங்கள் ராகவ் சொல்லும்போது கேட்ட எங்கள் சேரனுக்கு ரொம்ப பெரிய கோவம் வருது. பல்லான்னு ஒரு அறை அந்த ராகவ் கன்னத்திலேயே அந்த இடத்துல சேரன் விடவும் செய்ய சுற்றி இருக்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க, இங்கே அண்ணனை தம்பியை மாற்றி மாற்றி அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே ராகவ் சேரனை பார்க்குறாங்க. சேரனும் ராகவை பார்த்துட்டு, இங்கே பார் உனக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை, இதுக்கப்புறம் நிலா பின்னாடி சுற்றுறேன், நிலா தான் எனக்கு வேணும், நிலா தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு இப்படி பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. நிலாவை பற்றி உனக்கு என்ன தெரியும், நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சந்தோஷமாக சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, அது போக இந்த டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, முதல்ல அது உனக்கு தெரியுமா, அந்த சந்தோஷத்தில் தான் நான் கோவிலுக்கு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றலான்னு போயிட்டுருக்கேன், ஆனால் நீ வர்ற வழியில் இப்படி வழி மறித்து என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இனி நிலாவை டார்ச்சர் பண்ணா இனி சோழன் மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்க யாருமே உன்னை சும்மா விட மாட்டோம், உன்னுடைய ஆஃபீஸில் நிலா வேலை பார்க்குற பிள்ளை அவ்வளவுதான், அதை தாண்டி எதுவுமே இல்லை, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, அன்னைக்கு நிலா பிள்ளை ரொம்ப கோவப்பட்டு தான் பேசினுச்சு, அதுவும் இல்லாமல் இனிமே எங்கள் சோழனுக்கும் நிலாவுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்காகவும் தான் உன்னை நான் எச்சரிக்கிறேன், இதுக்கப்புறமா நிலா கிட்ட நீ ஏதாவது பேசினாலோ இல்லை நிலாவை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சாலோ உன்னை சும்மா விட மாட்டேன், இனிமேல் நீ நிலாவை தொந்தரவு பண்ணன்னு நிலா மூலமாக எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் இனி பார்த்துக்கிட்டு என் குடும்பத்தில் இருக்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம், போலீஸு கேஸ்னு அப்புறம் உன்னை உள்ளத்தில் தான் தயவு செய்வோம், நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இறந்துட்டு போ, ஆனால் அதுக்காக நாங்கள் பெரிய ஒரு பணக்கார பையன் அதனால் என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு எண்ணத்தோட நிலா கிட்ட நெருங்கி பழகிறது, அவங்கக்கிட்ட பேசுகிறதுன்னு எந்த விதமான வேலையும் வச்சுக்கக்கூடாது, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், அது மட்டும் இல்லாமல் சோழன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல, இனி நிலா உனக்கு தங்கச்சி மாதிரி என்ன தங்கச்சியே தான், இனிமே அந்த எண்ணத்தோட நீ பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக ராகு அப்படியே கணத்தில் கை வச்சு பழி அதிர்ந்து போயிட்டு அந்த சேரனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.